மெய்யான சுவிசேஷ ஊழியத்தின் அஸ்திவாரம். ஆசிரியர் சார்லஸ் ஸ்பர்ஜன். சுவிசேஷ பணி என்பது மனிதர்களுடைய திட்டங்களிலோ அல்லது நிறுவனங்களின் பலத்தினாலோ நடைபெறுவது அல்ல. அது பரிசுத்த ஆவியானவரின் தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஜீவனாலும் மட்டுமே சாத்தியமாகிறது. யூதர்களின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவில் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை தைரியமாக அறிவித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் அதிகாரம் 13 வசனம் 49. சார்லஸ் ஸ்பர்ஜனின் இந்த மிஷனரி பிரசங்கம் மெய்யான சுவிசேஷ ஊழியத்தின் அடித்தளம் எது என்பதை நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது. சுவிசேஷம் என்பது தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் மந்தைக்குள் கொண்டு வரும் உன்னதமான கருவியாகும். மனித எதிர்ப்புகளோ கலாச்சார தடைகளோ தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை ஸ்பர்ஜன் ஆணித்தரமாக விளக்குகிறார். நமது குறைவான வெற்றிக்கான காரணம் என்ன? உலகிற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது சபையின் கடமை மற்றும் பாக்கியம் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தை மறுபடியும் பிறப்பிக்கும் வேளையில் தேவன் மனிதர்களை கருவிகளாக பயன்படுத்துகிறார். மிஷனரி பணிகளின் பிதாக்கள் அனைவரும் தேவனுடைய கிருபையை ஆழமாக நேசித்தார்கள். சுவிசேஷ பரவ வேண்டுமென்றால் தேவனுடைய சத்தியத்தை உறுதியாகவும் அக்னியை கொண்ட பற்றி கொள்ளும் மனிதர்கள் தேவை. ஆனால் நமது மிஷனரி உழைப்புகளில் நாம் ஏன் இவ்வளவு குறைவான வெற்றியை பெறுகிறோம்? அதற்கு சிலர் நமது அமைப்பு பணிகளுக்கு ஏற்ற வெற்றி கிடைத்துள்ளது என்று சமாதானம் சொல்லலாம். ஆனால் அது உண்மையல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு அப்படி சொல்ல முடியாது. அப்போஸ்தலர்களான பவுல், பேதுரு போன்றவர்கள் முழு தேசத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பல மக்களை தேவனிடம் திருப்பினார்கள். அந்த மாபெரும் வெற்றியோடு ஒப்பிடும்போது நமது வெற்றி மிகவும் அற்பமானது. தேவனுடைய இறையாண்மையில் அவர் எல்லாவற்றையும் முன் நியமித்திருக்கிறார் என்பது உண்மைதான். அவர் வெள்ளையங்கியின் தேவனாகவும் இருக்கிறார், வறட்சியின் தேவனாகவும் இருக்கிறார். ஆனால் நமது தோல்விக்கான காரணத்தை நாம் தேவனுடைய சித்தத்தின் மீது மட்டும் சுமத்திவிடக்கூடாது. நமக்குள் நாம் தேட வேண்டும். சபையானது ஜெபத்தோடும் தீவிரத்தோடும் செயல்படும்போது தேவன் ஆசிர்வதிக்கிறார். நமது மார்க்கம் அக்காலத்தில் செழித்ததைப் போல இப்போது ஏன் செழிக்கவில்லை என்பதற்கு 4 முக்கிய காரணங்களை நாம் கவனிக்க வேண்டும். 1. அப்போஸ்தலர்களைப் போன்ற மனிதர்கள் இன்று இல்லை. 2. பழைய அப்போஸ்தலர்களின் பாணியில் ஊழியம் செய்யப்படுவதில்லை. 3. அக்காலத்து சபைகளைப் போன்ற சபைகள் இன்று இல்லை. 4. பரிசுத்த ஆவியானவரின் அப்போஸ்தல செல்வாக்கு நம்மிடம் அதே அளவில் இல்லை. 1. அப்போஸ்தலர்களைப் போன்ற மனிதர்களின் பற்றாக்குறை. இக்காலத்தில் அப்போஸ்தலர்களைப் போன்ற மனிதர்கள் மிக சிலரே உள்ளனர். வில்லியம்ஸ், நிப், மாஃப்ட் போன்ற தியாகம் நிறைந்த மிஷனரிகள் ஒரு காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் அருமையானவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை இன்று நாம் எங்கு காண முடியும்? இன்றைய போதகர்களும் மிஷனரிகளும் நல்ல மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் வல்லமையான அப்போஸ்தலர்களிடமிருந்து அவர்கள் மிகவும் வேறுபடுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவராலும் அக்னியாலும் நிரப்பப்பட்ட மனிதர்களின் குறைபாடு இன்று சபைகளில் பரவலாக உள்ளது. அப்போஸ்தல வைராக்கியம். பவுலின் வாழ்க்கையை பாருங்கள். பரலோக தலையீட்டால் மனம் திரும்பிய அவன் அன்றிலிருந்து ஒரு தீவிரமான மனிதனாக மாறினான். தான் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்காகவே செய்தான். 1 மணி நேரத்தை கூட அவன் வீணாக்கவில்லை. அவனுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், தன்னை ஒரு சிறிய வட்டத்திற்குள் அடக்கி கொள்ளாமல் எங்கும் சென்று பிரசங்கித்தான். பிசத்தியா, பம்பிலியா, அத்தாலியா, ஆசியா, கிரேக்கம், மாசிதோனியா என அவனது பயணம் தொடர்ந்தது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று முழு தீவிரத்தோடு பிரசங்கித்தான். ஆனால் இன்று அப்படிப்பட்ட ஆழமான உணர்வுபூர்வமான பிரசங்கங்களை கேட்பது அரிதாகிவிட்டது. எருசலேமுக்காக
கண்ணீர் சிந்திய இயேசுவின் கண்களைப் போன்ற கண்களோ, மனிதர்களின் ஆத்துமாக்களுக்காக ஏங்கும் குரல்களோ இன்று குறைவு. சுவிசேஷகர்கள் முழு இருதயத்தோடு தங்கள் சொந்த உயிரைக் காக்க கெஞ்சுவதைப் போல பிரசங்கத்தால் மட்டுமே பெரிய வெற்றியை நாம் எதிர்பார்க்க முடியும். 2. சுவிசேஷத்தின் மீதான விசுவாச இன்மை. பவுலைப் போல பிரசங்கிக்கக்கூடிய விசுவாசம் இன்று நம்மிடம் இல்லை. பவுல் பிலிப்பு, கொரிந்து, அத்தேனே போன்ற நகரங்களுக்கு தனியாக சென்றான். அவனிடம் எந்த ஆடம்பரமும் இல்லை. அவன் வீதிகளில் இறங்கி பிரசங்கித்தான். ஏனென்றால் தேவனுடைய சுவிசேஷம் ஆத்துமாக்களை இரட்சித்து விக்கிரகங்களை வீழ்த்தும் என்ற முழுமையான விசுவாசம் அவனிடம் இருந்தது. இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கும் சுவிசேஷத்தின் வல்லமை மீது நமக்கே நம்பிக்கை இல்லை. வெறும் சுவிசேஷம் பாவிகளை மனம் திரும்ப செய்யாது என்று பயந்து மனிதர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களையும் கவர்ச்சிகரமான தத்துவங்களையும், உதாரணமாக காலையில் கால்வினிசம், மாலையில் ஆர்மினியசம் என மாற்றி பேசுவது சேர்க்கிறார்கள். தேவனுடைய சத்தியம் ஒரு ஆத்துமாவை இரட்சிக்காவிட்டால் மனிதனின் பொய்களால் அதை ஒருபோதும் செய்ய முடியாது. சுவிசேஷம் வல்லமையானது என்று முழுமையாக நம்பி பிரசங்கிக்க வேண்டும். ஒரு பிரசங்கியார் தான் சொல்வது முழுமையான சத்தியம் என்று உறுதியாக நம்ப வேண்டும். தத்துவ ஞானிகளையோ அல்லது கற்றறிந்த பண்டிதர்களையோ கண்டு நாம் விவாதிக்கவோ பயப்படவோ தேவையில்லை. இதுவே சத்தியம். இதை விசுவாசிக்கிறவன் இரட்சிக்கப்படுவான், மறுக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று உறுதியாக சொல்வதே நமது வேலை. 3. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் பயண ஊழியமும். வரலாற்றில் முகமது அல்லது மார்மனிசம் போன்ற தவறான மார்க்கங்கள் கூட எப்படி பரவின? அவர்கள் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பாடு வந்தது என்று முழுமையான அதிகாரத்தோடு பேசினார்கள். பொய்யான காரியங்களுக்கே அப்படி ஒரு வல்லமை இருக்கும்போது மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்கும் நமக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும்? நாம் மனிதர்களிடம் விவாதிப்பதை விட கிறிஸ்துவை குறித்து அதிகாரத்தோடு சாட்சி பகிர்வதே அவசியம். இயேசு கிறிஸ்துவும் மனிதர்களிடம் தர்க்கம் பண்ணவில்லை. அவர் அவர்களோடு உரையாடினார். தேவனுடைய சபையே, நீ தோற்கடிக்க முடியாதவள் என்பதை நம்பு. பயணம் செய்யும் ஊழியம். அப்போஸ்தலர்களின் வெற்றிக்கு காரணம் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பிரசங்கித்ததை. பவுல் ஒரு இடத்தில் பிரசங்கித்து அங்கு சில ஆத்துமாக்கள் இரட்சிக்கப்பட்டவுடன் அங்கே ஒரு சபையை உருவாக்கிவிட்டு அடுத்த இடத்திற்கு சென்று விடுவார். 500 பேர் வரும் வரை அவர் காத்திருக்கவில்லை. ஆனால் இன்று நாம் ஒரு இடத்திலே குடியேறி அதை சுற்றியே வேலை செய்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கும் இருக்கிறார்கள். எனவே கண்டங்கள் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பரப்பும் பயண ஊழியமே தேவனுடைய மாபெரும் திட்டமாகும். 4. அப்போஸ்தல காலத்தில் சபைகளின் நிலை இன்று இல்லை. இன்றைய திருச்சபைகள் அப்போஸ்தல காலத்து சபைகளைப் போல இல்லை. கோடை காலத்தில் வறண்டு போகும் நீரோடைக்கும் எப்பொழுதும் பெருக்கெடுத்து ஓடும் நதிக்கும் உள்ள வித்தியாசமே இவற்றுக்கு இடையே உள்ளது. ஜெபத்தின் குறைபாடு. ஆதி அப்போஸ்தல சபையில் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு முழு மனதோடு கூடி ஜெபித்தார்கள். சபையின் எந்த உறுப்பினரும் அரைக்குறை மனதோடு இருக்கவில்லை. நாமும் அவர்களைப் போல ஆழமாகவும் தீவிரமாகவும் ஜெபித்தால் அதே வெற்றியை பெறலாம். கொடுப்பதில் தாளாரமின்மை. ஆதி திருச்சபையினர் தங்கள் ஆஸ்திகளையெல்லாம் தாளாரமாக கொடுத்தார்கள். ஆனால் இன்று பல்லாயிரக்கணக்கான செல்வங்களை வைத்திருப்பவர்கள் கூட தங்களை விட மிகவும் ஏழ்மையாக இருக்கும் ஒரு நபருக்கு கொடுக்கும் காணிக்கையை விட குறைவாகவே கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தங்கள் செல்வத்திற்கு ஏற்றவாறு கொடுப்பதில்லை. நாம் முழுமையான கிறிஸ்தவர்களாக வாழாததால் தான் நமக்கு பாதி வெற்றி கூட கிடைக்கவில்லை. ஆதிகால சபையினர் கொண்டிருந்த அந்த ஜீவனையும் ஆக்கினேயும் முழுமையான ஆத்ம தாகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்ற வேண்டும் என்பதே நமது ஜெபமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.